நேஷனல் அவார்டு போய் போய் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஷாலினி உன்னிகிருஷ்ணன், திருவனந்தபுரம். ஐ எம் ஷாலினி உன்னிகிருஷ்ணன், திருவனந்தபுரம். படம் மாதிரி ஒரு கேடுகட்ட படம், கேவலமான படம் எடுத்துக்கவே முடியாதுங்க அந்த வருஷத்துல. இந்தியா டுடேல அந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன டாப் 5 கேவலமான படங்கள்ல இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு போய் பெஸ்ட் டைரக்ஷனுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு எதிராகவும் அந்த மக்களுக்கு எதிராகவும், அது முக்கியமா ஒரு செப்பரேட் கம்யூனிட்டியில இருக்கிற மக்களை மட்டும் வில்லனா காமிக்கிறதுக்குன்னே ஒரு பியூர்லி ஹேட்ட பரப்புறதுக்கு ஒரு ப்ரொபகேண்டா படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தா அந்த நேஷனல் அவார்டு கிரெடிபிலிட்டி என்ன ஆகுறது? ஃபெயிலுக்கே கொடுத்துருக்கலாம். பெஸ்ட் டைரக்ஷன் சூப்பரான படம் 2018 மலையாள படம், அதுக்கு கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த கேட்டகரியில மட்டும் இல்ல, பெஸ்ட் ஆக்டர் யார் தெரியுமா? ஷாருக் கான் ஜவான் படத்துக்கு. ஜவான் படத்துக்கு எதுக்கடா கொடுத்தீங்க? சூப்பரான ஆக்டர் தாங்க. ஆனா நீங்க ஒரு சக் தே இந்தியாக்கோ இல்ல சுதேஷோ இல்லாட்டி மை நேம் இஸ் கான்ங்கிற மாதிரி படத்துக்கோ கொடுத்தா பரவாயில்ல. ஆனா ஜவானுக்கு, அதுவும் அந்த வருஷம் கோட் லைஃப், ஆடு ஜீவிதம், அந்த படத்துக்கு பிருத்திவிராஜ் கொடுத்துருக்காங்க. ஆனா பிருத்திவிராஜ் கொடுக்கல. ஏன்னு கேட்டிருக்காங்க. யாரு? ஜூரி கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா ஜூரி அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, கோட் லைஃப் படத்துல பிருத்திவிராஜோட ஆக்டிங் நேச்சுரலா இல்ல, அத்தென்டிசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஜவான்ல ஜெயிலுக்குள்ள வார்டன் வந்த இடம் என் காடு நாட்டிட்டு இருந்தாரு, அதை அத்தன்டிக்கா இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷத்துல என்னென்ன படத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டு எல்லாம். ஏன்னா நாயகன் படத்துல கமல்ஹாசனுக்காகட்டும், அம்பேத்கர் படத்துக்காக மம்முட்டி கொடுத்துருக்காங்க, வனப்பிரஸ்தம்காக மோகன்லால் கொடுத்துருக்காங்க, பிதாமனுக்காக விக்ரம் கொடுத்துருக்காங்க, ஆடுகளம் படம் அசுரன் படத்துக்காக தனுஷ் கொடுத்துருக்காங்க, சூர்யாக்கு சூரரை போட்டல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது அன்டிசர்விங்கா தான் இருக்கும். அண்ட் அந்த அவார்டோட கிரெடிபிலிட்டி லூஸ் ஆயிரும். அடுத்த வாட்டி நீங்க ஒரு டிசர்விங்கான ஆள் கொடுத்தாலும் அந்த கிரெடிபிலிட்டி லூஸ் ஆனதுக்கு உங்களுக்கு கொடுத்து என்ன யூஸ்? அண்ட் வர ஆர்ட் ஃபார்மே மேல் அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்க இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அவங்க அட்வான்டேஜ்க்காக யூட்டிலைஸ் பண்றது ரொம்ப தப்பா தோணுது.